வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம கூடையோட பேஸ்கெட்டுக்கு தொடப்ப குச்சி எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் புது தொடப்பமாக எடுத்துக்கணும், பழைய தொடப்பம் எடுக்கக்கூடாது. அதெல்லாம் குச்சி மடித்து போயிருக்கோம், ரொம்ப நாளைக்கு வராது கூடையில். இதில் நான் இது வரைக்கும் போட்டுட்டேன். இப்போ போடுறத காட்டுறேன் உங்களுக்கு. இது அடிபாகம் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப மெலிசான குச்சாகவும் இல்லாமல் மீடியமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம பூ டைட்டாக போட்டுருந்தோன்னா பெரிய குச்சாக எடுத்திங்கன்னா உள்ளே நுழையாது. இந்த ஒயரோட அடிபாகம் இருக்குது இல்லைங்களா, இதில் ஒரு இருக்குல்ல குழியாக இருக்கு இல்லையா, அந்த குழியிலேயே அப்படியே போகுது பாருங்கள் குச்சி. அந்த குழியிலேயே அப்படியே போயிட்டு இங்கே வந்துருச்சு பாருங்க. அது வரைக்கும் நம்ம போட்டுட்டு இப்படி உடச்சிக்கணும். இப்போ இங்கேருந்து நம்ம போட்டோம் இல்லைங்களா, அப்போ குச்சியோட அடிபாகம் இங்கே இருக்குது, கனமான பாகம், இங்கே மெலிசான பாகம் இருக்குது. அப்போ அடுத்த குச்சி போடும்போது நம்ம என்ன பண்ணணும், இப்படி டேர்ன் பண்ணிக்கிட்டு அடுத்த குச்சி எடுத்து, அடுத்த குச்சியை ரொம்ப கனமாக இல்லாமல் பார்த்துக்கணும். அவங்க தொடப்பம் சீவும் போதே இந்த இடத்துல ஒரு பிசுறு வச்சுருப்பாங்க. பிசுறு இல்லைன்னா பரவாயில்ல, பிசுறாக இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஃபினிஷிங் அழகாக வச்சுட்டு போடுங்க. அப்போ தான் உள்ளே ஈஸியாக போகும். இப்போ நம்ம திருப்பிட்டோம் இல்லையா, இப்போ இங்கேருந்து நம்ம போட ஆரம்பிக்கணும். இப்போ கனமான பகுதி இங்கே வந்துடும், மெலிசான பகுதி இங்கே இருக்கும். அப்படி மாற்றி நம்ம ஒரு பக்கத்துக்கும் கூடையை திருப்பி போட்டால் கூடைக்கு அடி இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம ஒரே பக்கமாக போட்டுட்டு வந்தோம்னா என்ன ஆகும், ஒரே பக்கமாக குச்சியோட கனமான பகுதி வந்துடும், ஒரு பக்கத்தில் குச்சியோட மெலிசான பகுதி முடிஞ்சிடும் இல்லையா. அப்போ இந்த பக்கம் வீக்காக இருக்கும், இங்கே ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லையா. அதனால் நம்ம இப்படி திருப்பி போடுறோம் குச்சி, வேறு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி போயிட்டுருக்கும்போது ஈஸியாக போல் ஸ்ட்ரக் ஆகுதுன்னா இப்படி நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. குச்சி ரொட்டேட் பண்ண மாதிரியே விட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக போகும். அப்படியும் ஒரு இடத்துல ரொம்ப தடங்கல் பண்ணுது அப்படின்னா இன்னொரு குச்சி எடுத்து இந்த இடத்துல எங்கே தடங்கல் பண்ணுதோ அந்த இடத்துல கொஞ்சம் அப்படி விட்டு லூஸ் பண்ணிவிட்டு அந்த பூவை திரும்ப இந்த குச்சியிலே நீங்கள் நுழைச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா மேலே வந்துடும். எங்கெல்லாம் ஸ்ட்ரக் ஆகுதோ அங்கெல்லாம் கொஞ்சம் இந்த குச்சியை இன்னொரு குச்சியை வச்சு லூஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே உள்ளே சொருக ஆரம்பிச்சிங்கன்னா நீட்டுக்கும் அழகாக வந்துகிட்டே இருக்கும். இது வரைக்கும் வந்தோடனே நம்ம கட் பண்ணிக்கலாம். இங்கே வந்துச்சு பார்த்தீங்களா. இப்போ நம்ம இந்த இடத்துல உடச்சி விட்டுருக்கோம். கரெக்டாக பிசுறு இல்லாமல் ஃபினிஷிங்கை இங்கேயும் கரெக்டாக உடச்சிட்டிங்கன்னா ஓகே. இப்போ இந்த பக்கம் திருப்பி நம்ம அடுத்தது 3வது குச்சியை போடணும். இப்போ இங்கேருந்து சொருக ஆரம்பித்தோம்னா கனமான பகுதி இங்கேயும் மெலிசான பகுதி இங்கேயும் நிற்கும். அப்போ தான் ஒரு ஸ்ட்ராங் நல்ல ஸ்டிஃப்னஸ். நம்ம எதுக்கு அதை போடுறோம் குச்சி, அதுக்கான யூசேஜ் இருக்கணும் இல்லையா வாங்கிட்டு போகிறவங்களுக்கு. அதனால் மாற்றி ஜிக்ஸாக்காக குச்சியை நம்ம சொருகிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி பாருங்கள், இந்த பெரிய சைஸ் மார்க்கெட் பேக் தான் பார்க்க போகிறோம். இதோட டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். பேஸ் பாருங்கள், இது 30 பூ போட்டிருக்கோம் நீளத்தில். இங்கே 13 பூ. நல்லா அகலமாக கேட்டிருந்தாங்க கஸ்டமர். இது ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, கஸ்டமருக்காக தான் நம்ம போட்டிருக்கோம். இதில் இங்கே தொடப்ப குச்சி போட்டிருக்கோம், நல்லா ஸ்டிஃபாக இருக்கிறதுக்காக. இங்கே பாருங்கள், ஹேண்டில் பாருங்கள், நல்லா லாங்காக கேட்டிருந்தாங்க. நிறைய உள்ள ஸ்பேஷியஸாக இடம் இருக்குது. பெரிய பாஸ்கெட் இது. ஹைட்டும் 30 பூ. இப்படியும் அகலத்துலேயும் 30 பூ, ஹைட்லேயும் 30 பூ, அகலம் 13 பூ. ஓகேங்களா. கலர்ஸ் மல்டி கலர்ஸில் போட்டிருக்கோம். நல்ல ஒரு க்ரே கலர், இது ஒரு எல்லோ கலர், இது ஒரு ரெட் கலர்லேயே ஹேண்டில் போட்டாச்சு, அழுத்து தெரியக்கூடாது. பேஸ்கெட் பிடிச்சிருந்தா இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா எங்கள் நம்பர் கொடுக்குறோம், வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.